ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை டிராவில் முடிச்சிருக்காங்க. 231 தான் டார்கெட்டு. 230க்குலாம் இந்திய அணி ஆல் அவுட்டு. கடைசி 14 பாலுக்கு ஒரு ரன் தேவைப்படும் போது 2 விக்கெட்டுகள் கையில் இருந்தது. மிக மிக முக்கியமான ஒரு விக்கெட்டும் கையில் இருந்தது. அந்த நேரத்தில் அடுத்தடுத்த 2 பந்தில் இந்திய அணி ஆல் அவுட் ஆனது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி தான். முதல்ல டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த மைதானம் ஆரம்பத்தில் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும், போக போக ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும். பந்து அந்த மைதானத்தில் ரொம்பவே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஆகிடும். அப்படிங்கிறதுனால முதல்ல பேட்டிங் எடுக்கிற அணிக்கு தான் அந்த மைதானம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரிந்த ஒரு உண்மை தான். அதே போல் அந்த மைதானத்தை பற்றி தெரிந்து கொண்ட இலங்கை பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செஞ்சு ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமும் அடைந்தாங்க. மிடில் ஆர்டரில் கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால 8 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த இலங்கை அணி 50 ஓவர் முடிவில் 230 ரன்கள் எடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் முதல் விக்கெட்டுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சுமன் கில் டெஸ்ட்டில் எப்படி விளையாடுவாரோ அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார். 34 பந்துகளை பிடிச்சி வெறும் 16 ரன்கள் மட்டுமே அடித்தார். இந்தியாவுடைய ஸ்கோர் 75 இருக்கும்போது அவருடைய முதல் விக்கெட்டை இந்தியா பறிகொடுத்தது. அதைத் தொடர்ந்து 80 ரனில் ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகி வெளியேறினார். 48 பந்தில் 58 ரன்கள் அடித்தும் இருந்தார். ஒரு கேப்டனாகவும் ஓப்பனராக ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் 39 வயதில் நான் இன்னும் ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிறது நிரூபிக்கும் விதமாக அவர் அந்த அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவுட் ஆனார். 80 ரன்னுக்கெல்லாம் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்தது. அடுத்து 150 ரன்கள் மட்டுமே தேவை. அந்த இடத்துல இந்திய அணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடுமாற ஆரம்பித்தது. நிதானமாக விளையாடக்கூடிய அனைத்து பேட்ஸ்மேன்களுமே அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாங்க. விராட் கோலி ஒரு பக்கம் நின்று அவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். 24 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 5 ரனில் அவுட் ஆக, அதற்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் 23 ரனில் அவுட் ஆனார். KL ராகுலும் அக்ஷர் பட்டேலும் ஒரு அளவிற்கு பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்க தொடங்கினாங்க. ஆனால் இவங்களாலையும் ரொம்ப நேரம் நிற்கவே முடியல. அக்ஷர் பட்டேல் 33 ரன்னிலையும் KL ராகுல் 31 ரன்லையும் அவுட் ஆகி வெளியேறினாங்க. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய சிவம் துபே மீண்டும் அவருடைய வழக்கம் போல ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். கண்டிப்பாக சிவம் துபே நிற்கிறாரு, ஆட்டம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எல்லோருமே மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தோம். ஏன்னா 211 ரன்னுக்கெல்லாம் இந்திய அணி 8 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அடுத்து 20 ரன்கள் தேவை. 2 விக்கெட்டு கையில் இருந்தது. 35 பால்கள் கையில் இருந்தது. கடைசியில் இந்திய அணி 230 ரன்களை எட்டும் போது 1 ரன் மட்டுமே தேவை. கையில் 14 பால்கள் இருக்கிறது. ஆனால் சிவம் துபே அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. அவர் அவுட் ஆன பின்னாடியே களமிறங்கின ஹர்தீப் சிங் தேவை 1 ரன்னு தான், சிங்கிள் அடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் தூக்கி அடிக்கிறேன், அதுவும் தூக்கி அடித்தா ஏதாவது 6 போயிடுற மாதிரி நான் தூக்கி அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தூக்க ட்ரை பண்ணார். ஆனால் அந்த பால் மாட்டில் LBW ஆகி அவரும் அவுட் ஆகிட்டார். இதனால் இந்திய அணி 230 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகி ஆட்டத்தை டிராவில் முடிச்சுட்டாங்க. வெற்றி பெற வேண்டிய இந்த ஆட்டத்தை இந்திய அணி அவசரப்பட்டு விளையாண்டதுனால, அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் நிதானமாக விளையாண்டிருந்தால் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். இந்திய அணி இந்த ஆட்டத்தை டிராவில் முடிச்சது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.